திரைப்படத்தில் மிகச்சிறப்பான பங்கு. அதாவது இந்த வாரமே வந்து நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் போல் இருக்கு. அடுத்தது உங்கள் படம் ஏதாச்சும் இருக்கம்மா ஆடியோ ரிலீஸ், அதுக்கு கூப்பிட்டுரு, அதுக்கு யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்டுருங்க. ஸோ இப்போ அருமையாக வந்து ஒரு நீங்கள் வந்து முதல்லையே வந்து சினிமாவுக்கு வந்திருக்கணும். நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தா நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன். ஏன்னா அவ்வளவு அழகான முகம், நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 போஸ்லேயே தெரியுது பாருங்கள். அது ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டைரக்டர் இவ்வளவு அழகாக உன்னுடைய ஷார்ட்ஸு, இந்த கம்போசிங்கு, இந்த டைலாக்கு, இந்த ஸ்ட்ரக்சர், உன்னுடைய கிராஃப்ட்மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார். ஸோ நீங்கள் இன்னும் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆயிட்டீங்களா? ஆயிடணும். நாளைக்கு ஆள் அனுப்பி கரெக்டா நம்ம ஒவ்வொருத்தையும் சொல்கிறேன். சங்கத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு வந்து நிற்கும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். அதனால் அவரையும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிருங்க, நீங்கள் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிருங்க. அடுத்து தொடர்ந்து இந்த சிறிய திரைப்படங்கள்லாம் வந்து இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கிறது. நீங்கள் எதை பயப்படவே வேண்டாம். பெரிய பெரிய மெகா பட்ஜெட் படங்களை விட குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக ஆயிருக்குன்னா நம்ம ரசிகர்கள் வந்து எவ்வளவு அழகான ரசிகர்கள், நல்லதை ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நல்ல படங்கள், நீங்கள் சொன்னீங்க இந்த கண்டென்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கண்டென்ட்டு நிச்சயமாக ஜனங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு என்னமோ தோணும், இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், எல்லாரும் பரபரப்பாக பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறும்னு எனக்கு தோணுது. அது தோன்றதை சொல்கிறேன். இறைவன் அருளால் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும். எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க.